பண்ண போகிறோன்னா சிங்கிள் ஷேடிங் ஆர் ஒன் ஸ்ட்ரோக் ஷேடிங் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன சைஸ் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஒரு சைடு லைட்டர் கலர், ஒரு சைடு டார்க்கர் கலர் எடுத்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நோட்டில் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கிளாத்தில் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்ஸ் கொடுங்க. இதுதான் ஒன் ஸ்ட்ரோக் ஷேடிங்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? அதே வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக போடாமல் கொஞ்சம் வேவியாக போட போகிறோம். நெக்ஸ்ட் அப்பப்போ லோட் பண்ணிக்கோங்க பெயிண்ட்டை. சேமாக இன்னொரு வாட்டி போட்டு காட்டுறேன். ப்ரெஷ்ஷை மேலே கீழே எடுத்துகிட்டு போகணும். ஓகேவா? இதுதான் வந்து ஒன் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். அதே வந்து நம்ம வி மாதிரி வச்சுட்டு ஒரு கர்வ், ஒரு பெட்டலுக்கு எப்படி போடுறது அப்படின்ட்டு அதே ரிப்பீட் பண்ணிக்கலாம். இன்னொரு வாட்டி நான் எப்படி பண்ணுறதுன்னு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஒன்றும் இல்லை, பிளெண்ட் பண்ணிவிட்டு பெயிண்ட் எடுத்துகிட்டு லோட் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு வி ஷேப் கொடுத்துக்கோங்க. அதை யூ மாதிரி எடுத்துகிட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இது ஒரு பெட்டலாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். இன்னொரு டைப் ஆஃப் பெட்டல் எப்படி பண்ணலான்னா, அந்த கர்வ் லைன்ஸ் போட்டது வேவியாக போட்டோம் இல்லையா, கர்வ் லைன்ஸு அதே மாதிரி வேவியாக மேலே கீழே எடுத்துகிட்டு வந்து ஒரு பெட்டல் போடும். ஓகேவா? இது செகண்ட் டைப். அப்பப்போ பெயிண்ட் வந்து லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் ஃபேவரட் கலர் எடுத்துக்கலாம். பிளெண்டிங்க்கு டார்க் கலர் மேலே வேணாலும் பண்ணிக்கலாம், லைட் கலர் மேலே வேணும்னாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் டார்க் கலர் மேலே வச்சு இன்னொரு வாட்டி பண்ணிக்கிட்டேன். இதை ஃபஸ்ட்டு எல்லோரும் நோட்டில் ட்ரை பண்ணுங்கள். நல்லா வந்து அப்புறம் கிளாத்தில் பண்ணலாம். இப்போது ஃப்ளார் எப்படி வரைகிறது இது வச்சுன்னு பார்க்கலாம். சும்மா ஒரு அவுட்லைன் கைட்லைன் மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த வி ஷேப்புக்கு பெட்டல்ஸுக்கு பெயிண்ட் லோட் பண்ணிக்கிறோம். பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த கர்வ் லைன்ஸ் போடுறப்போ கொஞ்சம் நல்லா மேலே வந்து கீழே வரணும். அப்போ தான் நல்ல கர்வ்டு பெட்டல் கிடைக்கும் நம்மளுக்கு. இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்ச மாதிரியே இருக்கும். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நல்ல மேலே வந்து அப்புறம் கீழே எடுத்துகிட்டு வரணும். இதே மெத்தடில் நம்ம எல்லா பெட்டல்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஓகேவா? பெட்டல்ஸ் போடுறது நம்மளோட இஷ்டம். டார்க் கலரும் மேலே வரலாம், லைட் கலரும் மேலே வரலாம். உங்களோட கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி கிளாத்தை டர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ தான் அந்த கர்வ் லைன்ஸ் ஒழுங்காக வரும். நெக்ஸ்ட் இதுவே டார்க் கலர் வெளியே வச்சு நம்ம போடுறோம். ஓகேங்களா? சேம் மெத்தடை சேம் பெட்டல்ஸு கைட்லைன் இல்லாமல் போடுறேன். அவுட்லைனில் அந்த டார்க் இருக்கிற இதை வந்து நான் எப்படி மேலே யூ நல்லா எடுத்துகிட்டு வரேன்றதை நோட் பண்ணுங்கள். எவ்வளோ குட்டி பெட்டல்ஸ்னாலும் போடலாம், எவ்வளோ பெரிய பெட்டல்ஸ் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இது டைப் 1 ஃப்ளார். ஓகேங்களா? இதே மெத்தடில்
பண்ணது. இப்போ நெக்ஸ்ட்டு பண்ண போகிறது வந்து டைப் 2. இது வந்து அந்த வேவியாக போட்டுள்ள பெட்டல்ஸு அந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி போட போகிறோம். நம்ம எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு ஃபஸ்ட் ஒன் சின்னதாகவும் செகண்ட் ஒன் பெருசாகவும் திரும்பி தேர்ட் ஒன் சேம் ஹைட் ஃபஸ்ட் ஒன் ஹைட்டே பண்ணி ஒரு பெட்டல் எடுத்துகிட்டு வரேன். இது ஒரு சிங்கிள் பெட்டல். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம 5 பெட்டல்ஸ் போட்டுக்கலாம், 6 போடலாம். நம்ம இடத்துக்கு இந்த மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எல்லோரும் ஃபர்ஸ்ட்டு நோட்டில் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கிளாத்தில் ட்ரை பண்ணி எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. பெயிண்ட் அப்பப்போ லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் அதே மாதிரி உங்களுக்கு கன்வீனியன்ட்டான சைடுக்கு டர்ன் பண்ணிக்கோங்க. இது வந்து டைப் 2 ஃப்ளார். ஓகேங்களா? இப்போது எனக்கு ஹோம்ஒர்க் என்னென்னா, நீங்கள் இதை வந்து நோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாத்தில் வரைஞ்சிட்டு எனக்கு சென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளார் பொக்கே மாதிரி பண்ணி அனுப்பணும். பஞ்ச் ஆஃப் ஃப்ளார்ஸ் ஒரு 5-6 2 டைப் ஆஃப் ஃப்ளார்ஸும் மிக்ஸ் ஆன மாதிரி. ஓகேவா? நான் இப்போ வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லீஃப் என்னென்ன யூஸ் பண்ணலாம் பொக்கேல அப்படின்றதுக்காக நான் அமைச்சிருக்கேன், போட்டிருக்கேன். நான் நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லீஃப் வந்து ட்ரை பண்ணுங்கள். லீஃப் வரைய வந்து 0 ப்ரஷ் எடுத்துக்கோங்க. எப்போவுமே நம்ம அவுட்லைன் வரைகிறதுக்கு 0 ப்ரஷ் தான் எடுக்கணும். ஓகேங்களா? இது வீடியோ லென்த்தியாக இருக்கிறதுனால நான் வந்து யூடியூப் லிங்க்கு சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? வாட்ஸ்அப்பில் பண்ண முடியாது. ஸோ நான் யூடியூப்